இப்போ நம்ம பேச இருக்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற வீர தீர சூரன். அருண் காமராஜ், அருண்குமார், 2-3 பேர் இருக்கும் அவருக்கு. அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற விக்ரம், கமல் சாரின் அடுத்த உருவம் விக்ரம், அஜித் சாரின் அடுத்த உருவம் விக்ரம். அவர் ஹீரோவாக நடித்த தீர சூர வீரன். அந்த கதைக்கு டைட்டிலுக்கும் 100% ஒத்து போகுது. ஏன்னா இதில் நான் ஃபஸ்ட் பார்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு தான் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பார்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டு தான் வரும். அந்த அளவுக்கு தான் திரைக்கதையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை, இந்த ஒரு திரைக்கதையை பார்க்கும்போது ஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சாருடைய ஒரு படம், அந்த பேட்டர்னில் அப்படி போனால் கூட சூப்பராக இருக்குங்க படம். விக்ரம் சாருடைய பெர்ஃபார்மன்ஸு இன்றைக்கி நேரத்தில் எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பாலா சாரால் உருவாக்கப்பட்ட விக்ரம், சியான் விக்ரம், அவர் கேரியரில் தீர சூர வீரன். இந்த படம் ஒரு மைல்கல்லாக இருக்கும். நிறைய படங்கள் இருக்குது, வரிசையாக சொல்லலாம். விக்ரம் சாருடைய ஐயெல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ், அப்பா எத்தனை கெட்டப்பு. இதுக்காண்டியே ஒரு 20-30 கிலோலாம் கம்மி பண்ணார். அப்படி அந்த ஒரு கமல் சார் எப்படி ஒரு கதை மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாரோ, அதோட அஜித் சார் மாதிரி இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது ஒரு வடப்பிரசாதங்க. சினிமா ரசிகர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு, ப்ரொடியூசர்களுக்கு, டைரக்டர்களுக்கு. ஏன்னா கதை அந்த அளவுக்கு கேட்டு தான் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவார். சும்மா எல்லா கதையும் வாங்க விஜய் சேதுபதி மாதிரி வாங்க பண்ணுங்கள், அந்த ரூபா கொண்டு வர வாங்கி உள்ளே வச்சுட்டு பண்ணுங்கள், அந்த மாதிரி கிடையாது. விக்ரம் சார் வருஷத்துக்கு கூட 2 படம் பண்ணணும். இப்போ 2-3 படம் பண்ணுறாரு. ஒரு 5 படம் 2 மாதம் ஒரு டேட்டு கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி படம் நல்லா இருக்குது ஓடிச்சு அப்படின்னா விக்ரம் சார் ஹீரோ, ரஜினி சார், கமல் சார், அஜித் சார் மட்டும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. இந்த தேட்ரு தொழிலாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்ரு, ஒரு 500-1000 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு போகிறான் பாருங்கள், அவங்களும் சந்தோஷமாக போவாங்க. அதனால் அந்த பெரிய ஹீரோ ஒரு 6-7 ஹீரோ இருக்கிறாங்க, எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 5 படமாவது பண்ணணும். அப்போ தான் சினிமா தொழில் சிறப்பாக இருக்கும். முன்னாடி சிவாஜி, எம்ஜிஆர் சார்லாம் வரிசையாக, ரஜினி சார்லாம் 27 படம்லாம் பண்ணியிருக்காரு வருஷத்துக்கு. கமல் சார்லாம் கிட்டத்தட்ட 12-13 படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணணும். தீர வீர சூரன், அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. டைரக்டர் அருண் அவருடைய கேரியர்லே இது படம் சூப்பராக இருக்குது. நான் ஒரு 2-3 படம் பண்ணையாரும் பத்மினி, அப்புறம் விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் வச்சுலாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் போச்சு. அப்புறம் சித்து, அருமையான படம். அதை சித்து படம் சொல்லும் போது தான் கேரளாவில் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் என்ன பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காங்க. சூரஜ் அவர் பேர். சரியான ஆர்டிஸ்ட்டுங்க. மலையாளத்துலேயும் சரி, காமெடி ஆரம்பித்து மிமிக்ரி ஆரம்பித்து இன்றைக்கி நல்ல கேரக்டரை எடுத்து பண்ணுறாரு மலையாளத்தில். இந்த ரோபோ வச்சு ஒரு படம் இங்கே கேஸ் ரவிக்குமார்லாம் பண்ணார், அது அங்கே அவர் பண்ணியிருப்பார். சிறப்பாக இருக்கும். அருமையான ஒரு நடிகர். விற்கிறதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறார். அப்படியே எஸ்.ஏ. சூர்யா பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அவர் என்ன சொல்கிறார், இந்த மார்க் ஆண்டனி பெர்ஃபார்மன்ஸ் அதை தான் இதில் பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்டரு. அப்புறம் சிம்பு சார் படம், அதுலேயும் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டராக வருவார். மாநாடு, அந்த கேரக்டரு, மார்க் ஆண்டனி, 2 கேரக்டரு உள் வாங்கி அவர் பெர்ஃபார்மன்ஸு வேறு மாதிரி. இதை எல்லாத்தையும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அருண் டைரக்டர். திரைக்கதை போர் அடிக்காமல் போதுங்க. சில இடங்களில் லாக் ஆகுற மாதிரி இருக்கும், அடுத்த சீனுக்கு அப்படி தூக்கும். ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். தீர சூர வீரன் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். விக்ரம் சார் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அஜித் ரசிகர் அப்படி பார்த்துட்டே இருக்கும். அஜித் ரசிகர், கமல் சார் ரசிகர், ரஜினி சார் ரசிகர், எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். எல்லார்ட்டையும் பேசுவார்,
ஒரு ஈகோ இல்லாத ஒரு மனிதர். நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கூட. இந்த நடிகர் சங்கம் அப்புறம் நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு மனிதர். நல்ல ஒரு மனிதர்களுக்கு வேண்டி தான் இந்த கதை, நல்ல கதைகள் அமையும். சும்மா அந்த ஈகோ பிடிச்சிட்டு அப்படி இந்த ரசிகரை ஏமாற்றிட்டு, ஃபேமிலியை ஏமாற்றிட்டு, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கதை அமையவே அமையாது. நல்ல மனிதர் அவங்களுக்கு தான் நல்ல கதை. நிறைய ரசிகர்களும் இருப்பாங்க. அதில் விக்ரம் சார், அஜித் சார், கமல் சார், ரஜினி சார் எல்லோரும் இருப்பாங்க. எனிவே தீர வீர சூரன் தேட்டரில் போய் பாருங்கள். அருமையான ஒரு படம். நீங்கள் எதிர்பார்த்து வந்த எல்லாமே அதில் இருக்குது. லேடிஸு, சின்ன குழந்தை எல்லோரும் பார்க்கலாம். எனிவே அடுத்தால ஒரு நல்ல ஒரு பட ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபயர் டிவி உங்கள் நண்பன் ராமையா சரோஜாராஜ். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. 200 பேர் 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் பண்ணுங்கள். என் சேனல் இல்லை, நம்ம சேனல். நன்றி.